நாங்கள் வீடு வாசல் இல்லாமல் காணிகள் இல்லாமல் மலை ஊத்துகளில் இருக்கிறோம். அதனால் 2 பிள்ளைகளும் படிக்கணும், படிக்கிற வசதியும் இல்லை. கூலி வேலைக்கு தான் போகிறது, கூலி வேலைகளும் இல்லை. இப்போ வேலை இல்லாட்டி எங்களுக்கு சாப்பாட்டுக்கும் சரியான கஷ்டங்கள். இந்த வீடு இந்த காணி ஆட்டமா? காணி வீடு எங்கட இல்லை. வீடு நாங்கள் தடிகள் பார்த்து வெட்டி போட்டது. இன்னொரு ஆக்கள் வந்து கிடுகு உதவி செஞ்சது. நன்றி நன்றி நன்றி. மற்றது காணியும் கடை இல்லை. இவ்வாறான நிலைகளில் தான் வாழுகின்ற மக்களுக்கு நீங்கள் அப்படியா பாருங்கள். உண்மையில் இந்த இடத்துல நான் போகும்போது நான் வலிக்கிட்டேன். இப்போ கவனமாக போகிறேன். வீட்டின் நிலைமைகளையும் இவர்களுக்குத்தான் நீங்கள் உதவி செய்திருக்கின்றீர்கள் என்ற திருப்திப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுக்காகத்தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கின்றேன். யாருக்கு நாங்கள் இந்த உதவிகளை வழங்க வேண்டும் என்ற சிந்தனை எங்களுக்கு இருக்க வேண்டும். யாருக்கு யார் உதவி செய்கின்றார்கள் என்ற பதிவும் மிக முக்கியமானது. ஆகவே புலம்பெயர் உறவுகளே, தோழர்களே, உங்களுடைய ஒவ்வொரு ரூபாயும் இவ்வாறான மிக மிக தேவைக்குட்பட்டவர்களுக்கு சென்றடைகின்றது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுகின்றனர். இது மாணிக்கதாசன் நற்பணி மன்றம் மூலமாக தோழர் சுவிசரஞ்சன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த இந்த உதவிக்கு பெரும் காரணமாக இருந்த மாணிக்கதாசன் நற்பணி மன்றத்தின் பிரதம ஆலோசகரில் ஒருவரான ஆர்ஆர் என அழைக்கப்படும் தோழர் ராகவன் அவர்களுக்கும் நன்றி. ஒட்டுமொத்தமாக இந்த உதவியிலே பங்கெடுத்த அத்துணை உள்ளங்களுக்கும் தாயகத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. கோயார் சின்னக்குளம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்தின் மழை காரணமாக தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்ற ஒரு குடும்பத்தின் வீடுகளுக்கு இப்பொழுது நாங்கள் செல்கின்றோம். அவருடைய கள நிலைமை இதுதான். வீட்டின் நிலைமையும் இப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இவர்களுக்கு தான் இப்பொழுது நாங்கள் தோழர் முகுந்தன் அவர்கள் வழங்கிய நிதி உதவியிலே உலர்ணவு பொருட்கள் வழங்க போகிறோம். உண்மையிலே இந்த உதவிகளை பெற்று தந்த மாணிக்கதாசன் நற்பணி மன்றத்தின் பிரதம ஆலோசகர்களில் ஒருவரான ஆர்ஆர் என்று அழைக்கப்படும் தோழர் ராகவன் அவர்களுக்கு நேரத்திலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாணிக்கதாசன் நற்பணி மன்றம் தொடர்ந்து இவ்வாறான உதவிகளை எங்கள் மக்களுக்கு வழங்கி வருகின்றது. அந்த வகையில் உதவிகளுக்கு பேருதவியாக தோழர் சுவிஸ் ரஞ்சன் அவர்கள் இருக்கின்றார்கள். எங்களுடைய தேவைகளை நாங்கள் அவரிடம் கூறும்போது ஏதோ ஒரு வகையில் அந்த மக்களுக்கு ஓரளவு இளைப்பாறுவதற்கான உதவிகளை வழங்குவதே இப்பொழுது இருக்கிற மிகப்பெரிய விடயம். அந்த விடயத்தை தோழர் ரஞ்சன் அவர்கள் மிக மிக சிறப்பாக செய்து வருகின்றார். தாயகத்தின் சார்பிலே தோழர் முகுந்தன், தோழர் சுவிஸ் ரஞ்சன், எங்களுடைய ஆர்ஆர் என்று அழைக்கப்படுகின்ற தோழர் ராகவன் ஆகியோர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நாட்களில் புயல் அனர்த்தம், மழை பெய்கின்றது. தொடர்ச்சியாக 3 நாளை கடந்து மழை பெய்கின்றது. அன்றாட கூலி தொழிலாளர்கள் வாழ்க்கை மிகவும் மோசமாக கொண்டிருக்கின்றது. இந்த அனர்த்தங்களை, இவர்கள் தேவைகளை நாங்கள் மாணிக்கதாசன் நற்பணி மன்றத்தின் ஆலோசகரில் ஒருவரான ஆர்ஆர் என அழைக்கப்படுகின்ற தோழர் ராகவன் அவரிடம் தெரிவித்திருந்தோம். உடனடியாக புலம்பெயர்ந்து வாழும் தோழர்களிடம் அவர்கள் இதை பகிர்ந்திருந்தார்கள். அந்த வகையிலே மாணிக்கதாசன் அவர்களுடைய மைத்துனரும் ஆரம்பகால கட்ட போராட்ட வரலாற்றில் பல களமுனைகள் என்று போராடியவருமான தோழர் முகுந்தன் அவர்கள் இவர்களுக்கான உதவிகளை வழங்கியிருக்கின்றார்கள். இன்று நாங்கள் பத்தினியார் மகளங்குளம் மற்றும் கற்பகுபுரம், பூந்தோட்டம், சமணங்குளம், கல்நாட்டகுளம், மதுரை நகர் என பல்வேறு கிராமங்களிலே வாழுகின்ற தேவையுடைய மக்களுக்கு இந்த உணவுப் பொதிகளை வழங்கியிருந்தோம். அந்த வகையிலே புலம்பெயர் தோழர்களே, உறவுகளே, உங்கள் அனைவருடைய ஒவ்வொரு ரூபாயும் இவ்வாறான மக்களின் வாழ்வாதாரத்தை போக்குகின்றது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு உங்கள் உதவிகள் இந்த மக்களுக்கு தொடர்ந்து மாணிக்கதாசன் நற்பணி மன்றம் மூலமாக வழங்கி இவர்களுடைய வாழ்வாதாரத்தை நிவர்த்தி செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.